ஓகே கேஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கொஞ்சம் குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஒரு விஷயத்துக்காக ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஃபேமிலியோட. அண்ட் அதனால் வீடியோவை பார்த்தீங்கன்னா வீட்டில் பண்ண முடியல. 2-3 விஷயங்களை நான் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோன்றதை நான் பண்ணுறேன். அது எப்படின்னா, நம்ம என்ன பண்ணாலும் ஒரு ஹேட்ன்றது ஸ்ப்ரெட் பண்ணிடுறாங்க. பட் பரவாயில்ல, ஃபைன், பண்ணிட்டு போட்டோம், அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. பட் நம்ம கொடுக்க வேண்டிய கிளாரிஃபிகேஷன் நம்ம கொடுத்து தான் ஆகணும். ரிகார்டிங் ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் மலேசியாவில் நடக்க போகிறதுக்கான விஷயமும் சரி, நம்ம அதை பற்றி போடுற வீடியோஸும் சரி, ஃபியூ பீப்புள் பார்த்தீங்கன்னா அதில் கமெண்ட் போட்டிருந்தாங்க. அட் த சேம் டைம் ட்விட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இவர் சும்மா மலேசியாலாம் போவே இல்லை, ஆடியோ லான்ச்சில் போகவே இல்லை, சும்மா வீடியோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, இது நான் நிரூபிக்கணும் அப்படின்ற எந்த அவசியம் எனக்கு கிடையாது. பட் நம்ம தான் வீடியோ பண்ணது, நான் போகிறேன்னா இல்லையா அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் சொல்லணும்ல. ஸோ அந்த ரீசனுக்காக தான் இந்த வீடியோன்றதை நான் மேக் பண்ணுறேன். ஜனநாயகனோட ஆடியோ லான்ச்சுக்கு 100% இல்லைங்க, 200% நான் போகிறேன். ஃப்ளைட் டிக்கெட்ஸும் நான் போட்டுட்டேன். அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் இங்கே எங்கேயாவது நான் போடுறேன். நான் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் போட்டது மலேசியாவுக்கு. அண்டு அங்கே ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கான டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 22ஆம் இல்லை 23ஆம் என் கைக்கு வந்துடும். இங்கிருந்து என்னோடய சொந்த காசில் ஃப்ளைட் டிக்கெட் போட்டுட்டு நான் போயிட்டு தளபதியை ஒன் லாஸ்ட் டைம், இதுக்கு மேலே ஆடியோ லான்ச்சஸ் நடக்குமான்னு தெரியல, மேபி அவர் கெஸ்ட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவரோட படங்களுக்கு நடக்குமான்னு எனக்கு தெரியல, அவரை போய் பார்த்துட்டு ரசிச்சுட்டு அவர் என்ன பேச வராருன்னு பார்த்துட்டு அனிருத் அவர்களோட கான்சர்ட்டை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களுக்கு அங்கிருந்து எக்ஸ்க்ளூசிவாக மலேசியாவிலேருந்து என்ன கண்டென்ட் கொடுக்க முடியுமோ அது என் சைட்லேருந்து 100% கொடுக்கறதுக்கு நான் போகிறேன். ஸோ இப்போ அந்த கமெண்ட் சில பேர் போட்டது பார்த்தீங்கன்னா ஹார்ஷாக அஃபென்ஸால போடலை, கண்டென்ட்டுக்காக போடுறான், இவெல்லாம் போகவே மாட்டான், சும்மா கண்டென்ட்டுக்காக மலேசியா போகிறான், அதை போகிறேன்னு சொல்லிட்டு இதை பண்ணுறான்னு சொல்லிட்டு. அதை நான் சொல்கிறேன்ல, அங்கே போனதுக்கப்புறம் எப்படி நம்ம வீடியோ வரும், அதை பார்த்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, ஏஐ வச்சு பண்ணுறேன்னு ஏதாவது சொல்லுவானுங்களா என்னன்னு தெரில. சொன்னாலும் சொல்லுவானுங்க, நம்ம அதை ஒன்றுமே பண்ண முடியாது. பட் நான் ஏன் போகிறேன், வீட்டிலேருந்து டிவிலேயே பார்க்கலாம் இல்லை ப்ரோ, அவ்வளோ செலவு பண்ணிட்டு நீ போனோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மறுபடியும் இதை நிறைய வீடியோவில் நான் ரிஜிஸ்டர் பண்ணுறது தான். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசனும் சரி, இனோவேஷன் ப்ளஸ்னால் இப்போ விஜய் ப்ரோ அப்படின்னா நமக்கான ஒரு அடையாளமும் சரி, எல்லாமே தளபதி கொடுத்தது தான். அதை நான் 100% நான் ஒத்துக்கிறேன். அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்க்குற ஒரு மனுஷன், ஒவ்வொரு வருஷமாக ஒரு படங்கள் வரும்போது என் வீடு 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் சென்னையில் இருந்து, காலையில் 4 மணி ஷோக்கு ஓடுவேன் வண்டி எடுத்துகிட்டு. ஸோ அப்படிலாம் நம்ம போய் படம் பார்த்து ரிவ்யூலாம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்தளவுக்கு ஒரு கிரேஸ், அவரோட மெர்சல் ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், சர்க்காராக இருக்கட்டும், லியோ சக்ஸஸ் மீட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நான் போய் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். பட் இப்போது மலேசியாவில் இந்த ஆடியோ லான்ச் வைக்கிறாங்க அப்படின்னும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் தளபதி அவர்கள் படங்கள், இதுக்கு மேலே லாஸ்ட் படம் அப்படின்னு சொல்லாமல் இந்த அரசியலுக்குள்ளே வராமல் இருந்து இந்த ஆடியோ லான்ச் மலேசியாவில் வச்சுருந்தாங்க அப்படின்னா, எஸ், நான் போகிறதுக்கு ஒரு 50-50 சான்ஸ் தான் இருந்திருக்கும். பட் ஆனால் இப்போ அது ஒரு லாஸ்ட் மூவி அப்படின்றது எமோஷ்னலி பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேன்ஸையும் டச் பண்ண ஒரு விஷயம். அது நம்ம சேனல் மூலியமாக அங்கே போகாமல் இருந்தால் அது நல்லா இருக்குமா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நடந்தது. நான் என்னதான் போகக்கூடாது அப்படின்னு மைண்ட் செட்டில் நான் வந்ததே கிடையாது. எனக்கு போகணும், போய் தளபதியை பார்க்கணும், அங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ரீல்ஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணணும். இதுதான் என்னோடய மெயின் டார்கெட்டு. ஸோ மலேசியா பார்த்தீங்கன்னா போகிறேன், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. மேக்ஸிமம் எவ்வளோ எங்கேஜிங்காக உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்க முடியுமோ அங்கேருந்து நான் கொடுக்குறேன். ஸ்டே டியூன் ஃபார் இட். அண்ட் அடுத்தடுத்தது என்னென்ன அப்டேட்ஸ் கொடுக்க போகிறாங்க ஜனநாயகன் அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்திலிருந்தே பயங்கரமாக ஸ்டார்ட் ஆக போகுது. ஐ திங்க் மேபி இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் வி கேன் கெட் அ செகண்ட் சிங்கிள் அப்டேட். இப்படி தான் நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா படம் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ லெஸ் தென் அ மந்த் தான் இருக்குது. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் இட். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.